திரு சந்திரசெல்வன் உங்க நிறைவு கருத்துக்கு வந்துடலாம். நேரம் ரெண்டு விஷயங்களுக்கு மட்டும் நான் பதில் சொல்லிடுறேன். ஒன்று வந்து குடும்ப ஆட்சி அப்படின்னு தொடர்ந்து சொல்லப்படுது. இப்போ நான் 9வது படிக்கும்போது நினைக்கிறேன், அப்போ தான் அன்னைக்கிளி படம் வந்தது. அன்னையிலிருந்து இன்னை வரைக்கும் இளையராஜாவை நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஆமாம். அதே மாதிரி மரியாதைக்குரிய அண்ணன் ரஜினிகாந்த் வந்து இன்னை வரைக்கும் அவர் வந்து நம்முடைய ஹீரோவாக இருக்கார். இவங்கெல்லாம் வந்து நம்ம என்ன இவங்க இசை உலகத்தில் வேறு யாரையுமே வளர விடாமல் இவங்க மட்டுமே தனி இது பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. மற்றவர்களுடைய வாய்ப்புகளை எல்லாம் மறுதளிச்சுட்டு இவர்கள் மட்டுமே அந்த ஏரியாவில் வந்து நான் சொல்லிடுறேன் அண்ணாச்சி நான் சொல்லிடுறேன் நீங்க உங்களோட திறமையை குறைக்கிறீங்க. அரசியல் இருக்கிறது ஒரு திறமை தானே. அதே மாதிரிதான் ஜனநாயக விடுமுறைகளின் அடிப்படையில் இது மட்டும் திறமையான்னு கேக்குறேன். இது மாதிரி ரொம்ப கிராஸ் பண்றது இருக்கு. அவ்வளவு நான் பழக்கம் இல்லை நினைச்சு நான் பணிவா சொல்லிடுறேன். இசை உலகத்தினுடைய விதிகளுக்கு உட்பட்டு அதனுடைய மரபுகளுக்கு உட்பட்டு ஒரு முடிசூடா சக்கரவர்த்தியா அண்ணன் இளையராஜா இருக்காங்களோ அதே மாதிரி மற்ற எல்லா உதாரணங்களும் அதே மாதிரி ஒரு ஜனநாயக விதிமுறைகளுக்கு உட்பட்டு ஒரு கட்சி தன்னுடைய தலைவரை தேர்ந்தெடுக்குது. இப்போ ஏன் நம்ம 70 வயதான ரஜினியை வந்து இன்னும் நம்முடைய பார்வையிலிருந்து மாற்றிக்க முடியலன்னா சில அது நம்மோட ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சு. எந்த இடத்துல கனெக்ட், அதனால ஒரு குடும்பம் அல்ல, ஜனநாயக விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். ரெண்டாவது, இதை சொல்றவர்கள் எந்த தரப்பார் அப்படின்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில் பிறந்தவர்கள் தான் இந்த பணியை செய்யணும்னு மரியாதைக்குரிய அண்ணன் நாகராஜ் அண்ணன் சொன்னாங்கல்ல, அது புனிதமான இடம்னு சொல்லி அந்த புனிதம் என்கிற சொல்லால் தான் தொடர்ந்து நாங்கள் ஊரை விட்டு விலக்கி வைக்கப்பட்டிருக்கோம். அந்த புனிதம் என்கிற சொல்லால் தான் எத்தனையோ கோவில்களுக்கு நாங்கள் பிறந்த ஊரில் இருக்கிற கோவிலுக்குள்ளார இது வரைக்கும் நாங்கள் எங்களால் உள்ள போக முடியாத சூழல் இருக்கு. நீங்க இந்தியா முழுக்க மாத்திருக்கீங்கன்னா இந்தியா முழுக்க மற்ற மாநிலங்களை விட இங்க ஒரு தளர்வு இருக்கு. அதுக்கு திராவிட இயக்கம் தான் அடிப்படையானது. புனிதம் என்பதை வந்து மரியாதைக்குரிய அண்ணன் நாகராஜன் வந்து அந்த புனிதத்தை அவர் எந்த கோவில்ல போய் செய்யறாரோ அப்படி செஞ்சா அதை வந்து கையெடுத்து கும்பிடவும் அந்த புனிதத்தை புனிதம் ஏற்றுக்கொள்ளவும் நான் தயாரா இருக்கேன். ஆனா ஒரு அரசியல் மேடையில அரசு நிகழ்ச்சியில சொல்வது என்பது அரசு நிகழ்ச்சியை அவமானப்படுத்துவது, அது வந்து அந்த புனிதத்தையும் அரசியலுக்காக பயன்படுத்துகிற மிக மிக மலிவான ஒரு செயல்.